உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். இதுதான் நம்ம காய்கறி தோட்டம். இது வேலி போட்டு இப்போ தான் நம்ம அடைச்சிருக்கோம். பார்த்தா தெரியும், இது ஏற்கனவே வேலியை போட்டிருந்தோம், பழைய வேலி இது. ஆனால் இது வரைக்கும் இதுக்குள்ளே எதுவும் போட்டது கிடையாது. இது முன்னாடி நம்ம பயிற்சி பண்ணியிருந்த இடம். இப்போ மழை காலம் வந்துட்டனால இனி இங்கே பயிற்சி பண்ணால் சரி வராது. அதனால் நம்ம இப்போ இங்கே வந்து காய்கறிகளை போட போகிறோம். சரிங்களா? இப்போ முதல்ல நம்ம வந்து காய்கறிகளை போடுறதுக்கு முன்னாடி அதை பாதுகாக்கணும் இல்லையா? அதை பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்காண்டி, பூச்சிகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சில விதைகளை வந்து நடணும். அதுகளை நல்லது செய்த பூச்சிகளை இழுக்கிறதுக்கு. அதனால் ஆமணக்கு, நம்ம இதாக இருக்குது பாருங்கள், இது என்ன விதைன்னா நம்ம காராமணின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் போடும்போது நல்லது செய்கிற பூச்சிகளை வந்து அது உள்ளே இழுத்து நமக்கு அந்த அதோட உள்பக்கம் வர விடாமல் தடுக்கும். அது இல்லாமல் அதிகமாக காற்று வர்றதையும் தடுத்து நிப்பாட்டும். உயிர் வெளி மாதிரி கிட்டத்தட்ட செயல்படும். அதனால் நம்ம இந்த நெட்டு பூரா அந்த கல்லுங்க வச்சுருக்கோம், இங்கே தான் அங்கே வரைக்கும் இந்த நெட்டு பூரா நம்ம இதை விதைச்சோம். இப்போ நமக்கு விதைகள் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் விதைகளை நம்ம சேகரிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விதைப்போம். நம்ம வயலில் அங்கே நிறையா இருக்குது, நாற்று நிறையா ஆயிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து பறிச்சுட்டு வந்து கூட நம்ம வந்து இங்கே வந்து நட்டு வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம வேலையை ஆரம்பிப்போம். நேற்று விதையை கொண்டுட்டு வந்து இங்கே மேலே டப்பாவில் வச்சேன். கீழே வச்சா பக்கெட்டை சுட்டுட்டு போயிடுவாங்க. இந்த இருக்குது. சரி, நம்ம போய் வேலையை ஆரம்பிப்போம். இந்த காராமணியை நம்ம உள்கூடி விதைச்சிருவோம். சரிங்களா? அதை வந்து நம்ம உள் பக்கமாக விதைக்கணும். அது ஒன்றும் இல்லை, அது ஓரமாக போகிறதுக்கு இந்த அரிக்கொத்தியில் இருந்த மட்டும் அது ஓரமாக கொத்தி ஒரு இல்லை அப்படி இழுத்துட்டே போக வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ இந்த மாதிரி போட்டோமா, ஏன்னா ரொம்ப ஆழத்துலலாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே உழுது போட்ட மண்ணு தான், ரொம்ப ஆழத்தில் போடணும் அவசியம் இல்லை. அப்படியே நம்ம மேலே அப்படியே போட்டு போயிடலாம். முடிச்சு இதில் பூரா நம்ம லைட்டாக மண்ணை தள்ளி விட்டுட்டு மூட வேண்டியதுதான். ஆனால் ஆமணக்கு விதைகளை விதைப்போம். இங்கேருந்து நேராக அங்கே விதைச்சிக்கிட்டு போகணும். ஸோ இங்கேருந்து ஒரு பிள்ளையாவே தோண்டிட்டு போயிடும். லைட்டாக நமக்கு மேலாப்பில் தோண்டி போட்டால் போதும். ரொம்பலாம் இது ஒன்றுன்னு தேவையில்லை. நம்ம லைட்டாக தோண்டினா போதும். 3 அடிக்கு 1. இதெல்லாம் எதுக்கு? எல்லாம் நம்ம ஆர்கானிக்காக நம்மளை சாப்பாடை செஞ்சு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கு தான். எதுக்கு நம்ம காலையில் வந்து இதை உட்காந்து வெட்டணும்னு சொல்லுங்கள்? எல்லாம் வீட்டிலே இடம் வச்சுருக்கோம். எல்லாருக்கிட்டையும் இடமெல்லாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. ஒரு 2 பேக்கில் போட்டு வளர்த்தாலே போதுமானது. ஆனால் யாரும் பண்ணுறது கிடையாது. என்னென்னா சோம்பேறி தானே தான், வேறு ஒன்றும் இல்லை. பண்ணுறதுக்கு பண்ண மாட்டேங்கிறதுக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது? மேல் வலி. தூங்குறாங்க எல்லாம், விடிய தூங்குறாங்க. நைட்டில் பார்த்தா ராக்கோழி மாதிரி முழிச்சுட்டு தர்றாங்க. காலையில் பார்த்தா இரவு மாடு மாதிரி வந்துட்டு கிடக்காங்க. அது கூட சொல்ல முடியாது. மாடெல்லாம் இவங்க கூட கம்பேரே பண்ணக்கூடாது. மாடெல்லாம் இவங்க கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கா மாடு மோசமாக இருக்குது? மாடு நல்லா இருக்குது. இந்த மனுஷப்பைய தான் மாறிட்டான். நம்ம இங்கேருந்து விதை போட்டுட்டு போவோம். 2 விதை, ஒன்றுக்கும் 2 விதை போடுவோம். சரிங்களா? அந்த செடி கொஞ்சம் பெருசாக வளரக்கூடியது. இதெல்லாம் கொஞ்சம் காஞ்ச விதை. இப்போ நான் எடுத்துகிட்டு மானாமரிலேருந்து கொண்டு வந்த விதை கொஞ்சம் புது விதை. வளர்கிறதுக்கு டைம் ஆகும். அது காஞ்சி, ஏன்னா உறக்க காலங்கிறது ஒன்று இருந்தால் தான் நல்லா வளரும். சில இது சரியான உரக்காலம் கொடுத்தா நல்லா இருக்கும், ஹீல்டு நல்லா இருக்கும். சரி, நம்ம இந்த நேரத்தில் விதைச்சிட்டே போவோம். இப்போ இந்த நேர் ஃபுல்லாக அப்படியே போகலாம். இங்கேருந்து நம்ம விதைச்சிக்கிட்டு போவோம். இங்கே மண்புழுக்கெல்லாம் கொஞ்சம் நிறையா இருக்குங்க. ஏன்னா இது வந்து இது வரைக்கும் ரசாயன உரங்கள்லாம் போட்டு பல வருஷங்கள் ஆயிடுச்சு. நம்ம இந்த மண் இது ஃபுல்லாக நம்ம ஊர்னிலேருந்து நம்ம அடித்த மண், பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம அடித்த மண். இங்கெல்லாம் விவசாயம் எனக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நடந்தது. அதனால் அது வரைக்கும் நடக்கலை. அந்த அங்கிட்டு ஒன்று இருக்குது, 1 ஏக்கரு. அது திடலாக இருந்தது. அதில் விவசாயங்கிறதே நடந்தது கிடையாது. அதனால் நம்ம அங்கெல்லாம் போட்டோம் அப்படின்னா, இயற்கை முறையில் பண்ணோம் அப்படின்னா முழுக்க ஆர்கானிக்காக இருக்கும். என்ன எங்கள் ஊரில் என்னென்னா, ஒரு தண்ணி ஓடி இன்னொருத்தவருக்கு வயல்லேருந்து பாஞ்சு வரணும். ஸோ அவங்கெல்லாம் கெமிக்கல் தண்ணியை போட்டு திறந்து விடும்போது அந்த தண்ணி இங்கே பாயக்கூடாதுங்கனால தான் இங்கே நான் எதுவும் பண்ணலை. இங்கே ஒரு கிணறு தோண்டிட்டு தான் நம்ம விவசாயம் பண்ணணும். டேரெக்டாக மழை பெஞ்சா போயிட்டோம், இல்லைன்னா நம்ம கிணறு தோண்டி தான் விவசாயம் பண்ணணும். சரி, ரைட். நம்ம இப்போ அடுத்த போகலாம்.
நல்லபடியாக விதைகளை போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்த கட்டமாக வேலைகளை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். உள்ளுக்குள்ளே இன்னும் நம்ம காய்கறி விதைகள் வந்து விதைக்க ஆரம்பிக்கணும். அதை நம்ம இப்போ கொஞ்சம் மழை பெய்யுது, நம்ம மதியத்துக்கு மேலே இல்லை நாளைக்கு வந்து விதைக்க ஆரம்பிச்சிடுவோம். ஓகே, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நன்றி.